ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருகூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. நாம் தினமும் நம் அறிவை வளர்த்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். சமூக வலைத்தளங்களில் நம் நேரத்தை வீணாக்காமல் ஏதாவது ஒரு விடயத்தை புதிதாக கற்றுக்கொள்வோம். குருவின் துணையுடன் எதையும் சாதிப்போம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. ஆன்மீகத்தில் அழுத்தமான ஈடுபாடு வைத்திருந்தால்தான் உனக்கு நல்லது கெட்டது தெரியும். ஆன்மீகத் துறையில் கிடைக்கும் அமைதி வேறு எந்த துறையிலும் கிடைக்காது. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை என்று கர்நாடகா மாநிலம் சுதந்திராநகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை புரட்டாசி பௌர்ணமி விழாவினை கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணன் கோவில், இலந்தையடித்தட்டு ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். என் பேர் சுமதி சக்தி. நான் சென்னையில் வேளச்சேரி. நான் பிறந்து வளர்ந்தது சென்னை தான். 25 வருஷமாக அம்மா கிட்ட வரேன். நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி மருவத்தூர் எந்த பக்கம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் கல்யாணம் பண்ணி பெங்களூர் போயிட்டு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பட்டேன். என் குழந்தைங்களுக்கு ரொம்ப நோய் வந்து ரொம்ப கஷ்டம், ஆஸ்பத்திரி, உயிருக்கு ஆபத்து, கட்டம், இப்படி பல பிரச்சனையில் இருக்கும்போது அம்மாவே என் கனவுல வந்து ஒரு ஓம் சக்தி பராசக்தின்னு நானே சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்து, அதுக்கப்புறம் நான் சென்னையில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டும்போது அந்த வீடும் பிரச்சனை. அப்போ தான் நான் மருவத்தூர் போகணும், என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வருது, அம்மா கிட்ட போகணும்னு சொல்லி ஒரு நாள் நான் பிடிவாதமாக ஒரு 8-9 மணிக்கு கிளம்பிட்டேன். அம்மா, நீ நினைத்தால் எந்நேரம் ஆனாலும் உன் கோவிலுக்கு வரவழைப்ப, புல்லும் முறங்கிடும் நல்ல நெடுநீசி புறப்பட்டு வரவும் வைப்பாயின்னு வேண்டுதல் கூறில் இருக்கிற மாதிரி கரெக்டாக ராத்திரி 12 மணி நான் முதல்ல மருவத்தூர் மண்ணை மிதிக்கும் போது இரவு 12 மணி எங்கள் அம்மாவோட என் 2 குழந்தைங்களோட இந்த மண்ணை மிதித்தேன். அன்றைக்கி தான் நான் முதல் முறையாக மருவத்தூரை பார்த்தேன், அம்மாவை பார்த்தேன், குரு அம்மாவை பார்த்தேன். ஒரு நைட்டு இங்கே தங்கிட்டு போனேன். அப்புறம் வாரம் வந்து அங்கே பிரதர்ஷனை பண்ணி அம்மாவை கும்பிட்டு அருள்வாக்கு, அப்போ தான் இங்கே அருள்வாக்கு சொல்கிறாங்க, சக்தி நீங்கள் அருள்வாக்கு கேளுங்கன்னு ஒரு சக்தி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் மறுமுறை வந்து பணம் கட்டி அருள்வாக்கு கேட்டப்போ அம்மா கிட்ட நான் அழுதேன். என்னால் எதுவுமே பேச முடியல. அம்மான்னு அழுதப்போ அம்மா என்ன ஒரு வாட்டி நிமிர்ந்து பார்த்தேன். அந்த வீடு வேறு கட்டிகிட்டு இருந்தப்போ வீடு பிரச்சனை, அது ரோடுன்னு ரொம்ப பணம் எல்லாம் போட்டு ரொம்ப பிரச்சனையில் இருந்தேன். அந்த வீடு உனக்கு தான், குழந்தைங்களுக்கு நெலின்னு வருது, கவலைப்படாத, நான் எல்லாம் சரி பண்ணி தரேன், நீ அடிக்கடி இந்த மண்ணுக்கு வந்து போ சொல்லி அம்மா சில வழிமுறைகள்லாம் சொல்லி, பூஜை எப்படி வீட்டில் செய்யணும் அந்த வீட்டில் அப்படி சொல்லி அந்த பிரச்சனையிலேருந்து தாண்டி வந்தேன். அதுலேருந்து நான் அம்மாவை கெட்டியமாக பிடிச்சிக்கினேன். ஓம் சக்தி.
குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. உஷ்ணம் குளிர்ச்சியாவதும் குளிர்ச்சி உஷ்ணமாவதும் தான் தியானம் என்பது குரு உபதேசமாகும். கோவை மாவட்டம் கோவில்மேடு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை சக்திகள் கஞ்சி கலயம் சுமந்து வந்து அன்னைக்கு கஞ்சி படைத்து ஆடிப்பூர பெருவிழாவினை மிக சிறப்பாக கொண்டாடினர். இந்த நிகழ்வில் அந்த பகுதி செவ்வாடை பக்தர்கள் திரளாக வந்து கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.